யாருக்கு தான் இந்த சிப்ஸ் பிடிக்காம இருக்கும்? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வேற சிப்ஸ்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியாப்பட்ட இந்த சிப்ஸ் கம்பெனி என்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்கலாம். சிப்ஸ் கம்பெனியில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லேஸ் கம்பெனி பற்றி தான். லேஸ் சிப்ஸ் முதல்ல 1932 நஷ்வில்லே டென்னசி அப்படிங்கிற நகரத்தில் தான் அமெரிக்காவில் ஹெர்மன்லே அப்படிங்கிறவர் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் டிராவலிங் சேல்ஸ்மேனாக இருந்திருக்காரு. இவரோட கார் பேக் சைடில் தான் இந்த சிப்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரோட சிப்ஸை எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க. மிஸ்டர் லே இவரோட பிராண்டட் ஃபுட் கம்பெனியை கொண்டு வந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் HW லே லிங்கோ கம்பெனி அப்படின்னு சேஞ்ச் பண்ணாரு. இப்போ 75 வருஷமா இந்த லேஸ் கம்பெனி அவங்களோட பிராண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. 1995 இந்தியாவில் இந்த லேஸ் சிப்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே மாமா சிப்ஸ் அவங்களோட பிராண்டை சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம லேஸ் சிப்ஸ் அதோட வளர்ச்சி 5 ஆண்டுகள்லேயே கொண்டு வந்துருச்சு. இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனினா அது லேஸ் கம்பெனினே சொல்லலாம். 2012 லேஸ் அவங்களோட 75வது ஆனிவர்சரியை கொண்டு வந்துச்சு. அதே நேரத்தில் அவங்களோட சேல்ஸும் கஸ்டமர் பேஸும் குறைஞ்சு வந்துட்டே இருந்திருக்கு. இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காக டூ யூஸ் ஏ ஃப்ளேவர் அப்படின்னு கான்செப்டை நடத்தினாங்க. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, லேஸில் 22 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. அந்த போட்டியில் கலந்துக்கிறவங்க நியூ ஃப்ளேவர் ஒன்றை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இதுக்கான வின்னிங் ப்ரைஸை $1 மில்லியன் அறிவிச்சாங்க. அந்த கம்பெனி எதிர்பார்த்த மக்கள் 1.2 மில்லியன் தாங்க. ஆனால் அங்கே 3.8 மில்லியன் மக்கள் வந்திருந்தாங்க. யூசர்ஸ் அவங்களோட ஃப்ளேவர்ஸை சப்மிட் பண்ண உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளேவரோட இமேஜ் ஜென்ரேட் ஆகும். அது எதுக்கு அப்படின்னா, பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அவங்களோட ஃப்ளேவரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்காக. இதில் பெஸ்ட் ஃப்ளேவரை செலக்ட் பண்ணுறதுக்காக செலிபிரிட்டி செஃப்ஸ், பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த டாப் 3 ஃப்ளேவர்ஸில் வின்னர் யார் அப்படின்னு செலக்ட் பண்ண பப்ளிக் ஓட்டிங்கும் வச்சாங்க. செலக்ட் பண்ண அந்த 3 ஃப்ளேவர்ஸை மக்கள் சாப்பிட்டு ஓட் போடுறதுக்காக USA எல்லா ஷாப்லையும் அந்த ஃப்ளேவர்ஸை அவைலபிள் பண்ணாங்க. இதில் வின் பண்ண ஃப்ளேவர்ஸ் என்னன்னா சீஸ் கார்லிக் பிரெட். இந்த ஒரு கான்செப்ட் மூலமாக லேஸ் பிராண்டிங் 4700% இன்க்ரீஸ் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் லேஸோட சேல்ஸும் 12% இன்க்ரீஸ் ஆனிச்சு. லேஸ் சிப்ஸ் யங்ஸ்டர்ஸால் ரொம்பவே பாப்புலர் ஆனிச்சு. 2016 50% மார்க்கெட் பிளேஸை கொண்டு வந்துச்சு. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கிறதுனால இந்தியாவில் மட்டுமே அதிகமாக சேல்ஸ் ஆனிச்சு. என்னதான் லேஸ் கம்பெனிக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி அதோட சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு லேஸ் சிப்ஸில் என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Facebook, Insta பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.